எதுவுமே வந்து எங்களுக்கு யாரும் பயம் காட்டிருக்காரு. ஒரு 2 வாரத்துக்கு முன்ன ஃபயர் மினிஸ்டர் தீ அணிக்கிறாங்களா, அவங்க வந்து இது உள்ள நீங்க இருக்காதீங்கம்மா, உங்களுக்கு என்னென்ன அத்தார் வச்சிருக்குதோ நீங்க எடுத்துக்கோங்க அப்படி நாங்க எதுக்கு சார் இதெல்லாம் சொல்றீங்கன்னு. இல்ல இந்த இடத்த பத்த வைக்க போறாங்கன்னு சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்களா? ஆமா, ஃபயர் சர்வீஸ்காரங்க வந்து சொன்னாங்க. நாங்க சில பேர் என்ன செஞ்சாங்க, அந்த அத்தார் வச்சு மட்டும் எடுத்து வச்சாங்க. துணியா கிணி யாருமே எதுவுமே எடுக்கலாமா. சரி, நல்லா இங்கதான் இருந்தோம். முதல் அந்த லாஸ்ட் சர்ச்சுக்கு பின்னாடி பத்த வச்சாங்கம்மா. அதுல வந்து 130 குடும்பம் இருக்குது. அந்த 130 குடும்பமும் ஒண்ணுமே இல்ல அவங்களுக்கு. இந்த ஊருக்கு என்ன பேரு? கண்ணப்பத்தி திடீர் நகர். ஃபயர் சர்வீஸ்ல இருந்து ஆள் வந்து சொல்லி 10 நாள்ல தான் எரியுது. ஒரே வாரத்துல அப்புறம் அது எரிச்சு நாங்கெல்லாம் நீங்க ஏன் வாரின்னு போறீங்க, எதுக்கு நீங்க இருக்க, நீங்க பயப்படாது, நாங்கெல்லாம் பாதுகாப்பு போலீஸ்ல இருந்து எல்லாமே பாதுகாப்பு கொடுத்தாங்க. நல்லா போலீஸ் பாதுகாப்புல போட்டாங்கம்மா. போட்டா முந்தா நேற்று நைட்டு தான் அந்த லாஸ்ட்லமா பாதுகாப்பு போட்டு பாதுகாப்போட எரிய வச்சிட்டாங்களா? பாதுகாப்பு போட்டா எரிய வச்சிட்டாங்க. நீங்க வந்து கொளுத்துறது அமைச்சிட கூடாதுன்னு அவங்களே பாதுகாப்பா நின்று எரிச்சிட்டு போயிட்டாங்களா? எல்லாம் இருந்தாங்கம்மா. கேக்குறப்ப மட்டும் நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டி இல்ல. எரியறப்ப வந்து ஒரே ஒரு வண்டி மட்டும் பின்னாடி இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த லாஸ்ட் டைம் மோரன் சர்ச்ல எரிஞ்சு முடிஞ்ச பிறகு எரிஞ்சு போயிடுச்சு. அம்சாங்க. மொத்தம் எவ்வளவு குடிசைகள்? மொத்தமா எவ்வளவு குடிசைகள்? மொத்தமே எப்படி கணக்கு போட்டா இது உள்ளவே மொத்தமே சேர்த்தா எப்படியே ஒரு 700 மேல இருக்குமா. உங்க வீடா எப்படி இருக்கு பாருங்க. எங்க வீடு எந்த கதியில இருக்குது பாருங்க. புள்ளிங்க பேக்கு துணிங்க பாருங்க. துணிங்க பசங்க யாரு? பாரு படிக்கலாம் மேடம். இவன் 10வது. எந்த ஸ்கூலுங்க? அங்கே படி ஸ்கூல் போலியா? பேக்கெல்லாம் இருந்துச்சாடா? நோட் புக்லாம் இல்லையா? எதுவுமே இல்ல. எல்லாம் இருந்துச்சு. வீட்டுல விட்டோம். 1 மணிக்கு எதை போய் எடுக்கிறது? கரண்ட் இல்ல, ஒன்னே இல்ல, இருட்டு. துணி எடுக்கிறதா புள்ளிங்களை பிடிக்குதா? நம்மளுக்கு தான் புள்ளிங்க நம்மளுக்கு தேவை. துணி இடிக்கல, நாளைக்கு வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேல் புள்ளிங்களை தான் பூச்சின்னு ஓட முடியும் வெளியே. எத்தனை பிள்ளைங்க படிப்பு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்கு? ஏரியா புள்ளிங்க எல்லாம் புள்ளிங்க அப்படிதான் மேடம். எல்லாமே வீட்டுல தான் விட்டு போயிட்டோம். எல்லாம் புள்ளிங்க பூச்சின்னா வெளியே ஒன்னால எதுவும் எத்தனை போய் எல்லாம் அப்படியே விட்டு போயிட்டோம்.
நான் பிறந்ததே இங்கதான், வளர்ந்ததே இங்கதான். இனி எங்க போய் வாழ்றது சொல்லுங்க. எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 பசங்க இருக்கு. எத்தனை எனக்கு திருமணமும் இங்கதான் ஆச்சு. 2 பிள்ளைங்க, ஒன்னு 4 வயசு, ஒன்னு 2 வயசு. இனி அதுங்களை கொண்டுட்டு போய் எங்க வச்சு வாழ்றது? நீங்களே இதை மூங்கில் முடையிறவங்களா? இப்படி இருந்தா எப்படி வாழ? உங்களோட தொழில் என்ன? இதேதான். கூட பின்னி கொத்தா தொழில். அப்படியா? அந்த மாதிரி போயிட்டு வரதுக்குள்ள அது மாதிரி ஆயிப்போச்சு. 2 குழந்தைங்களை இட்டுன்னு போயிட்டேன். இல்லாட்டி என் பிள்ளைங்க தான் செத்து இருக்கோம். அது என்னமா நீ கூடவே இட்டுன்னு போயிட்டேன் 2யும். எத்தனை படிக்குதுங்க பசங்க? நான் இது பால் வெட்டில விட்டுருக்கேன். பால் வெட்டில விட்டுருக்கீங்க? 2 சின்ன சின்ன பிள்ளைங்க தான். அந்த மாதிரி இட்டுன்னு தான் வெடியால போயிட்டேன். அதான் இது மாதிரி ஆயிப்போச்சு. பிறந்ததே இங்க, வளர்ந்ததே இங்க, திருமணம் ஆனதே இங்க, பிள்ளைய பெத்துதான் இங்க. ஆனா அதுங்களை எடுத்துட்டு போய் இப்ப எங்க வளர்க்கறதுன்னு தெரியல. மனிதனாக பிறந்து விட்டால் போதுமா? நம் மாண்புயர விடுதலை பெற வேண்டாமா? நமது வரலாறுகளை எதிரிகள் இங்கு சிதைக்குது. நமது வரலாறுகளை எதிரிகள் இங்கு சிதைக்குது. நரிகளின் கொட்டம் அடைக்கிட நடைபழக வேண்டாமா? நரிகளின் கொட்டம் அடைக்கிட நடைபழக வேண்டாமா? மனிதனாக பிறந்து விட்டால் போதுமா? நம் மாண்புயர விடுதலை பெற வேண்டாமா? நமது வரலாறுகளை எதிரிகள் இங்கு சிதைக்குது. நமது வரலாறுகளை எதிரிகள் இங்கு சிதைக்குது. நரிகளின் கொட்டம் அடைக்கிட நடைபழக வேண்டாமா? நரிகளின் கொட்டம் அடைக்கிட நடைபழக வேண்டாமா? மனிதனாக பிறந்து விட்டால் போதுமா? நம் மாண்புயர விடுதலை பெற வேண்டாமா? சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சாஸ்திரங்கள் இருக்குது. சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சாஸ்திரங்கள் இருக்குது. சமநீதி உலகத்திலே எவனுக்கு கேட்கு. இது உங்க வீடா? இதா? எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க? தமிழ் புரியுமா புரியாதா? அப்புறம் ஏன் நான் பேசுறது அவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? பயமா இருக்கா? இடம் விட்டதுல 5 வருஷமா இருக்கிறாங்க. வெளியே போயிருக்காரு வீட்டுக்காரர், அதனால அதுக்கு எந்த இது என்னமா இருக்கு? இதான் உங்க வீடா? போய் அப்படி வருவாங்க.